ஹலோ எவரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நார்செட் 10 எம்சிக்யூ மாரத்தான். 30 டேஸ் முடிச்சாச்சு. இன்னைக்கு டே 31. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹைப்போனெட்ரிமியா வித் ஹைப்பரோலிமியா would be seen in. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், லிவர் சிரோசிஸ், ஆல் த அபோவ். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹைப்போனெட்ரிமியா வித் ஹைப்பர்வொலிமியா. இதை திருப்பி இன்னொன்னு ஒரு நேம் கூட சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் நோன் as டைலூஷனல் ஹைப்போனெட்ரிமியா. யூஸ்வலா ஹைப்போனெட்ரிமியா சோடியம் லெவல் எப்ப கம்மி ஆகும்னா ரெண்டு விதத்திலையும் கம்மி ஆகும். எப்ப டீஹைட்ரேஷன் இருந்தாலும் சோடியம் கம்மி ஆகலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஓவர் ஹைட்ரேஷன் இருந்தாலும் சோடியம் கம்மி ஆகலாம். ஸோ ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்ல ஹைப்போனெட்ரிமியா இருக்குமா? எஸ், இருக்கும். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு இருக்கும், லிவர் சிரோசிஸ்லயும் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ரொம்ப ஈஸி தான். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே எழுதிடக்கூடாது, எல்லாத்தையும் படிங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆல் த அபோவ். நெக்ஸ்ட், a nurse is monitoring a patient with colostomy. Which observation requires immediate action? இது ஒரு ரீசன்ட் கொஸ்டின். ஐ திங்க் ஆர்ஆர்பியில வந்த கொஸ்டின் இது. ஒரு கொலாஸ்டமி பேஷண்ட் இருக்காங்க. எது அப்நார்மல் அப்படின்னு தான் கொஸ்டின். ஆப்ஷன், ஸ்டோமா இஸ் பிங்க் அண்ட் மாய்ஸ்ட், தட் இஸ் நார்மல் ஃபைண்டிங் தான். எஃப்ளூவன்ட் இஸ் ப்ரௌன், தெரியல. தென் அவுட்புட் டிக்ரீசஸ் ஆஃப்டர் சர்ஜரி, தெரியல. ஸ்டோமா அப்பியர்ஸ் டார்க், தெரியல. இது எல்லாமே அப்நார்மல் நினைப்பீங்க, ஆனா எஃப்ளூவன்ட் இஸ் ப்ரௌன் இஸ் நார்மல் தான். யூஸ்வலா இந்த ப்ரௌனு, கிரீனு இதெல்லாம் நார்மலா தான் இருக்கும் எஃப்ளூவன்ட். ஓகேவா? ஸோ அதுவும் நார்மல் தான். தென் தேர்ட், அவுட்புட் டிக்ரீசஸ் ஆஃப்டர் சர்ஜரி. யூஸ்வலா சர்ஜரி அப்ப பேஷண்ட் என்பிஓ அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க. ஸோ அதனால சர்ஜரிக்கு அப்புறம் அவுட்புட் கம்மியா தான் இருக்கும். ஈவன் நில்லா கூட இருக்கலாம். இம்மீடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி அவுட்புட் ஃப்ரம் ஸ்டோமா வில் பி நில் ஒன்லி. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸ்டோமா அப்பியர்ஸ் டார்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Next, which test should be done before starting the isoniazid therapy to a patient? ஸோ ஐசோனியாசைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன், எல்எஃப்டி பார்க்கணுமா, சீரம் எலக்ட்ரோலைட், சீரம் கிரியாட்டினைன், நன் ஆஃப் திஸ். ஆக்சுவலா வி யூஸ்வலி சி எல்எஃப்டி. ஏன் எல்எஃப்டி? ஐசோனியாசைட் இஸ் அசோசியேட்டட் வித் என்னது? லிவர் டாக்ஸிசிட்டி தான். ஓகே, அதான் ஹெபட்டோடாக்சிசிட்டி தான். ஸோ அதனால தான் we do LFT before starting isoniazid. Next, which type of lens is used to correct myopia? What is myopia? Myopia is otherwise known as nearsightedness. Nearsightedness என்ன அர்த்தம்? கிட்ட இருக்கிறது தெரியும், தூரமா இருக்கிறது தான் தெரியாது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், மயோப்பியால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரெட்டினா அப்படின்னா, மயோப்பியால என்ன ஆகும்? அந்த இமேஜஸ் முன்னாடியே விழுந்துடும். அதனால்தான் உங்களுக்கு கிட்ட இருக்கிறது கரெக்டா தெரியும், தூரமா இருக்கிறது முன்னாடியே விழுறதுனால தான் கொஞ்சம் பிளர்டு இமேஜா இருக்கும். வேறஸ் ஹைப்பரோப்பியான்னு இருக்கு. ஹைப்பரோப்பியா அதர்வைஸ் நோன் as லாங் சைட்டட்னஸ். லாங் சைட்டட்னஸ்ல என்ன ஆகும்னா, இமேஜ் தூரமா போய் முடியும், அதாவது ரெட்டினாவை தாண்டி போக முடியும். ஸோ அதனாலதான் தூரமா இருக்கிறது கரெக்டா தெரியும், ஆனா கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் மயோப்பியா அலோன். இந்த கொஸ்டின்ல மயோப்பியால என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வாட் வி யூஸ் கான்கேவ் டைப் ஆஃப் லென்ஸ். ஏன் கான்கேவ் டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இப்ப ஒரு இமேஜ் வருது, வந்த இமேஜ் கிட்டவே, அதாவது இங்கே விழுந்துருது, அதான பிரச்சனை. இப்ப என்ன செய்வாங்க? கான்கேவ் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்? வந்த இமேஜ் ஸ்கேட்டர் ஆகி கரெக்டா போய் ரெட்டினால விழும். ஸோ அதனாலதான் வி யூஸ் கான்கேவ் டைப் ஆஃப் லென்ஸ் இன் மயோப்பியா. அப்படியே ஆப்போசிட் கான்வெக்ஸ் எங்க? ஹைப்பரோப்பியாக்கு வி யூஸ் கான்கேவ் லென்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ். தென் இந்த பைஃபோக்கல் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். அஸ்டமேட்டிசம்ல வி யூஸ் பைஃபோக்கல் டைப் ஆஃப் லென்ஸ். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம ஒரு கொஸ்டின் படிக்க மாட்டோம், மற்ற எல்லாமே படிப்போம். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட், patient comes in emergency ward with snake bite.
what would be the first nursing priority intervention by a nursing officer? ஸோ ஸ்னேக் பைட்டுன்னு சொல்லிட்டு பேஷண்ட் வராங்க, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நர்சிங் இன்டர்வென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல கீப் த பேஷண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டி பிலோ த ஹார்ட் லெவல், take the patient to the safer side, remove jewelry and cloths, immobilize the affected extremity அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ என்னென்ன பண்ணலாம்? பிலோ த ஹார்ட் லெவல் வைக்கணுமா? எஸ் வைக்கணும். சேஃபர் சைடு வைக்கணும். ரிமூவ் ஜுவல்லரி கிளாத்ஸ் பண்ணணும். இம்மோபிலைஸ் அஃபெக்டட் எக்ஸ்ட்ரிமிட்டியும் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் நர்சிங் ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சேஃப் என்விரான்மெண்ட் தான். எல்லா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் முக்கியமான விஷயம் என்விரான்மெண்ட் ஷுட் பி சேஃப். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டேக் த பேஷண்ட் டு அ சேஃபர் சைடு தான். ஓகேவா? Next question. Which mental illness is associated with hypothyroidism? ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? டிப்ரெஷன், மேனியா, டெலிரியம், காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஹைப்போதைராய்டிசம்ல என்ன ஆகும்? டிஹெச்எஸ் லெவல்ஸ் அதிகமாகிறதுனால பேஷண்ட்ஸ் வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் அசோசியேட்டட் வித் டிப்ரெஷன். ஸோ மேனியா இஸ் ரிலேட்டட் வித் அது அந்த மிக்சிடிமா கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. வாட் இஸ் மிக்சிடிமா கோமா? வென் டிஹெச்எஸ் லெவல்ஸ் ஆர் எலிவேட்டட் சோ மச், டிஹெச்எஸ் லெவல் ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா அது பேர் தான் மிக்சிடிமா கோவாம்பாங்க. ஸோ அப்ப வந்துட்டு மேனியா வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இட் இஸ் அசோசியேட்டட் வித் டிப்ரெஷன் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிப்ரெஷன். நெக்ஸ்ட் சைன். So next question, early sign of cataract include. Options have float formation, blurred vision, halos formation, pain. யூஸ்வலா கேட்ராக்டோட ஃபர்ஸ்ட் சைன் பெயினே இருக்காது. ஓகேவா? பெயின் இருக்காது, ஃப்ளோட் ஃபார்மேஷனும் இருக்காது. ஹாலோஸ் அரௌண்ட் த ஐஸ் எங்க இருக்கும்? ஹாலோஸ் அரௌண்ட் த ஐஸ் கிளோகோமால இருக்கும். ஸோ மீது அதான் ஆன்சர், பிளட் விஷன் தான். கிளாசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் கேட்ராக்ட். I hope you know what is cataract. Cloudiness of the lens is known as cataracts. லென்ஸ் வந்து கிளவுடி ஆயிடும், அதுதான் வந்துட்டு நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கேட்ராக்டோட பிரைமரி ஃபியூச்சரா கிளாசிக்கல் ஃபியூச்சர் என்ன? பெயின்லெஸ் பிளட் விஷன் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பிளட் விஷன் தான். ஸோ இதே மாதிரி நாட்செட் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க அப்படின்னா we have a batch started 23rd அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுது. டெய்லி ஈவினிங் 4 to 7 கிளாஸஸ் இருக்கும். எம்சிக்யூஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், வேற எதுவுமே பண்ண மாட்டோம். யாருக்கு இது பெஸ்ட் அப்படின்னா, நாட்செட் கிளியர் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃபீஸ் வந்துட்டு ஜஸ்ட் 800 தான். எல்லாமே 1 to 1, அதாவது இதே மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். கொஷின்ஸ் கொடுப்பேன், நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, அப்படிதான் இருக்கும். தவிர்த்து மற்றபடி தியரிட்டிக்கலாவோ டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாது. நம்ம படிக்கிறது எல்லாமே நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒர்த்தா தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், ஏபிஜி அனாலிசிஸ். PaCO2 31, HCO2 21, pH 7.43. So we already know. ஞாபகம் இருக்கா எப்படி ஏபிஜி அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. அசிடோசிஸ், நார்மல், அல்கலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம்ல. இப்ப பிஹெச் எவ்வளோ? 7.43. ஓகேவா? 7.35 to 7.45 இஸ் நார்மல். ஓகேவா? அப்ப பிஹெச் எங்க இருக்கு? நார்மல்ல இருக்கு. தென் HCO3 எவ்வளோ? 22 to 26 எவ்வளோ இருக்கு? 21 இருக்கு. அப்ப இட் கம்ஸ் அண்டர் அசிடோசிஸ். தென் PaCO2 35 to 45 எவ்வளோ இருக்கு? 31. அப்ப இட் கம்ஸ் அண்டர் ஆல்கலோசிஸ். ஓகேவா? ஸோ 3மே ஒரு காலம்ல இருந்தா அது காம்பன்சேட்டடா தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன்ல எது காம்பன்சேட்டட் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் பி
காம்பன்சேட்டடா இருக்கு. காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி. இட்ஸ் அ காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். ஏன் காம்பன்சேட்டட்? pH நார்மலா இருக்கு, அதனால காம்பன்சேட்டட். ஏன் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ்? PaCO2 லெவல் கம்மியா இருக்கு, அதனாலதான் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ரீசனிங் ரிலேட்டட் கொஸ்டின். கம்ப்ளீட் த சீரீஸ். 8, 12, 9, 13, 10, 14, 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா எப்படி வந்திருக்குன்னா 8க்கு அப்புறம் 9 வந்திருக்கு, 9க்கு அப்புறம் 10 வந்திருக்கு, 10க்கு அப்புறம் 11 வந்திருக்கு, 11க்கு அப்புறம் இப்போ எங்க என்ன வரணும்? 12 வரணும். ஓகேவா? தென் இங்க என்ன? 12க்கு அப்புறம் 13 வந்திருக்கு, 13க்கு அப்புறம் 14 வந்திருக்கு, 14க்கு அப்புறம் இங்க என்ன வரணும்? அப்ப 15 வரணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் 15 and 12 is the correct answer. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அனதர் இருக்க ஒரு 2 வீக்ஸை வந்துட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் நல்லா பண்றதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மினிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.